மாதா தொலைக்காட்சி இனிய நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் திருமுழுக்கு யோவானை முக்கிய அம்சமாக சந்திக்கின்றோம். இன்றைய நற்செய்தி எங்களுக்கு முக்கியமான 2 பார்வைகளை தருகிறது. ஒன்று, திருமுழுக்கு யோவானுடைய நற்பெயருடைய தனித்துவத்தை பற்றியும், இரண்டாவதாக விண்ணரசனுடைய இயல்பு, அதை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவர் இயேசு சொல்வதாக இன்றைய நற்செய்தி நமக்கு காண்பிக்கிறது. முதலாவதாக நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய தனித்துவத்தை பற்றி பார்ப்போம். அவருக்கு எத்தகைய தனித்துவம் இருந்தது? ஆண்டவர் இயேசு அவருக்குரிய மிக உன்னத புகழாரத்தை கொடுக்கிறார். மனிதர்களிடையே பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட மேலானவர் எவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி நிற்கிறார். ஏன் ஆண்டவர் இயேசு அவருக்கு இத்தகைய ஒரு பெரிய பெருமையை கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் என்பவர் யார்? முதலிலே அவர் பிறப்பு நிலை பாவம் அகற்றப்பட்டவராக பிறந்தவர். நாங்கள் பார்க்கின்றோம், அன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு யூதேயா மலைநாட்டுக்கு சென்ற பொழுது எலிசபெத் அம்மாள் அன்னி மரியாளை தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட நிலையிலே வாழ்த்துரைக்கிறார். அப்படியாக வாழ்த்துகின்ற பொழுது, என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்கிறார். ஆகவே இயேசுவும் அங்கே அன்னிமரியாவுடைய உதரத்திலே திருவயிற்றிலே கருவாக இருக்கின்ற பொழுது, இங்கே திருமுழுக்கு யோவானும் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலே கருவாக இருந்த அந்த சந்திப்பு, அந்த இருவருடைய சந்திப்பு, இயேசுனுடைய மேலான அந்த சந்திப்பானது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு நிலை பாவத்தையே அகற்றி நின்றதாக திருவிவிலிய பார்வையில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளதாக இருக்கிறது. ஆகவே பிறப்பு நிலை பாவமற்றவராக இந்த உலகத்திலே திருமுழுக்கு யோவான் பிறந்ததினாலே அவர் மிகவும் மேலானவராக, மனிதருடைய பிறந்தவர்களே மேலானவராக இருக்கிறார். அடுத்ததாக அவர் பழைய புதிய ஏற்பாட்டினுடைய இணைப்பாளர் என்கின்ற ஒரு உன்னத இறைவாக்கு தன்மையுடையவராக துலங்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவினுடைய வருகையை முன்னறிவித்த இயேசுவின் முன்னோடியாக அவர் துலங்கினார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட பாலைவனத்திலே ஒலிக்கின்ற குரலாக, கர்ச்சிக்கும் சிங்கம் போல ஒலிக்கின்ற மனமாற்றத்தின் செய்தியாக, குரலாக அவர் முழங்கினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தியவராக இருந்தார். உண்மையின் குரலுடையவராக இருந்தார். அநீதியை கண்டித்தார். அவர் 2 விடயத்தை சுட்டி காண்பித்தார் என்று சொல்லி திருவிவிலியத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று, உண்மை, நீதி. எது உண்மை? இயேசுதான் உண்மை. ஆகவே இயேசுவை சுட்டி காட்டினார். இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை திருமுழுக்கு யோவான் சுட்டி காண்பித்தார். அதே போல அநீதியையும் சுட்டி காண்பித்தார். ஏரோதுவை கண்டித்தார். உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ முறையற்ற விதத்திலே வைத்திருப்பது அது தகாது என்று சொல்லி அங்கே அநீதியை அவர் வன்மையாக சுட்டி காண்பித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு தன்மையிலே தாமே திருமுழுக்கு யோவான், அவர் பாலைவனத்தின் குரலாகிய அவர் உன்னதமானவராக, மனிதர்களுள்ளே பிறந்தவர்களிலே மிகவும் மேலானவர் என்று சொல்லுகிற ஒரு புகழாரத்துக்குரியவராக இயேசு ஆண்டவரை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் விண்ணரசை பற்றிய தன்மை. விண்ணரசினுடைய மிகச் சிறியவரும் யோவானை விட பெரியவராக இருக்கிறார் என்பது இயேசுடைய வாய்மொழியாக இருக்கிறது. விண்ணரசிலே மிகச் சிறியவர் கூட யோவானை விட பெரியவர். அப்படி என்றால் இதற்குள்ள இருக்கிற ஆழமான உட்பொருள் என்ன? விண்ணரசு எங்களுக்கு இயேசு ஆண்டவர் வழியாக கொடுக்கப்படுகிறது. இயேசு ஆண்டவர் விண்ணரசை நமக்கு பரிசளிப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தார். இயேசு வழியாகத்தான் மீட்பு, அந்த மீட்பின் வழியாகத்தான் எங்களுக்கு விண்ணரசு. ஆகவே இந்த விண்ணரசை அடைவதற்கான அந்த தகுதியை, அந்த களமானது நம் ஒவ்வொருவருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வழியாக நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே மீட்பர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே விண்ணரசை எங்களுடைய வாழ்வுகளை பரிசளிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அதற்கான நுழைவதற்கான வாய்ப்பு நமக்கு கிட்டியிருக்கிறது. எனவே திருமுழுக்கு யோவானைப் போல நாங்கள் உண்மைக்கு குரல் கொடுப்பவர்களாகவும் விண்ணரசின் நுழைய நம்மை தகுதி படைத்தவர்களாகவும் உருமாற்றிக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.